வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் சார்பாக வேலை நாடுனர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பார்ந்த வணக்கங்கள். வளர்ந்து வரும் தொழில் துறைகள் பற்றி தொடர்ச்சியாக பல்வேறு காணொளிகள் வாயிலாக அத்துறைகளின் வல்லுநர்களோடு நாம் கலந்துரையாடி வருகிறோம். அதே வரிசையில் இன்று மதிப்பிற்குரிய ஞானசேகர் ஐயா அவர்கள் நம்முடன் இருக்கிறார். நானோ டெக்னாலஜி பற்றி இன்று அவருடன் கலந்துரையாட இருக்கிறோம். ஐயா, உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன். வணக்கம் மேம். வணக்கம். என் பேர் ஆர் ஞானசேகரன். நான் அவான்ஸ் பயோ ப்ரைவேட் லிமிடெட் தாம்பரம், சென்னை அங்கே ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருக்கேன். பேசிக்கலி என்ஜினியர். நான் 35 ஆண்டுகளாக இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் பணிபுரிந்து சிஇஓவாக ரிட்டையர் ஆகி இப்போது சிஇஓ லெவலில் கம்பெனியில் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இது நானோ டெக்னாலஜி என்பது ரிலேட்டிவ்லி நியூ ஏரியா. ஆனால் அது ரொம்ப நாளாக வெளிநாடுகளில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நம்ம நாட்டிலையும் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது. என்னுடைய லைஃப் லாங் நான் டெக்னாலஜி இன்ஜினியரிங்கில் ஒர்க் பண்ணியிருந்தோம். இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருந்ததுனால இண்டஸ்ட்ரி அப்ளிகேஷன்ஸு நிறையா நாங்கள் பார்ப்போம். வெவ்வேறு துறைகளில் சயின்ஸ்லையும் சரி இன்ஜினியரிங்லேயும் சரி வெவ்வேறு டிசிப்ளின் இருக்கிறதுனால நானோ டெக்னாலஜின்றது மல்டி டிசிப்ளினரி சப்ஜெக்ட்டுங்க. மல்டி டிசிப்ளினரி சப்ஜெக்டில் அப்ளிகேஷன் வரும்போது இது வெவ்வேறு ஃபீல்டில் நம்ம நாட்டினுடைய முக்கிய முதுகலமான அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில் வந்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் எல்லா ஃபீல்டுலேயும் இருக்குது, பயோடெக்னாலஜி ஃபீல்டுலேயும் இருக்குது. அதே டைமில் சிவில் இன்ஜினியரிங், சிமெண்ட்லேருந்து எலக்ட்ரானிக்ஸ் துறையிலேருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் துறையிலையும் சரி, அப்புறம் ஏரோஸ்பேஸு எல்லா டெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸும் இருக்குதுங்க. இது நானோ டெக்னாலஜி என்பது ஒன்றும் இல்லை. இது மெட்டீரியல் சயின்ஸை பேசிக்கலாக சொல்லுவாங்க. மெட்டீரியல் சயின்ஸ் எல்லாம் படிப்பாங்க. ஃபிசிக்ஸ்லேயும் சரி இல்லை கெமிஸ்ட்ரியும் வரும். அது சின்ன சின்ன துகள் உள்ள பார்ட்டிகள், அது நானோ சைஸ்ன்னு சொல்லுவாங்க. 1லேருந்து 100 நானோமீட்டர் அளவுள்ளது. இப்போது ஒரு மீட்ரு, சென்டிமீட்ரு, மில்லிமீட்டர்லாம் எல்லாருக்கும் தெரியும். இது அப்புறம் அதுக்கு சின்ன சைஸாக இருக்கும்போது மைக்ரான்ஸ்னு சொல்லுவாங்க. அதை விட சின்ன பார்ட்டிகள் போகுது நானோ சைஸ்ன்னு இப்போ சொல்லுவாங்க. இப்போது சிமெண்ட்லேயே பார்த்திங்கன்னா மைக்ரான் சைஸில் தான் முதல்ல சிமெண்ட் வந்துக்கிட்டு இருக்கும். இப்போதைக்கு அது நானோ சைன்ஸ் சிமெண்ட்டுன்னு வந்திருக்கு. அதுவும் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா ரொம்ப சின்ன பார்ட்டிக்கல் சைஸ் வரும். அப்போ அந்த குறுகிய சின்ன பகுதியில் நானோ 1 to 100 என்ற நானோ மீட்டர் உள்ள அளவு உள்ள பொருட்களுக்கு நானோ பார்ட்டிகல்னு பேர். இது அதை பற்றிய சயின்ஸு, அந்த பார்ட்டிகல் சயின்ஸு. அதேமாரி அது வெவ்வேறு மெட்டீரியலில் இருக்கும். சரிங்களா? அது சிலிக்காவாக இருக்கலாம், இல்லை கிராஃபினாக இருக்கலாம், இல்லை கிராஃபைட்டாக இருக்கலாம், இல்லை சில்வர் பார்ட்டிக்கலாக இருக்கலாம், அதுமாரிலாம் இருக்கலாம். அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் வரும்போது அது ஏரியா அதிகமாகிடும். சின்ன பொருள் சின்ன சின்ன தொகலாக இருக்கும்போது ஏரியா அதிகமாகிடும். அதனுடைய ரியாக்டிவிட்டி அதிகமாகிடும். சரிங்களா? ஒரு பொருளுடைய ரியாக்டிவிட்டி அதிகமாகிடும். அதே டைமில் அதனுடைய ஸ்ட்ரென்த்துன்றது அதனுடைய சின்ன சின்ன பொருள்கள் மைக்ரான். இப்போ ஈவன் ரொபாட்டிக்ஸ் ஆல்சோ நானோ ரொபாட்டிக்ஸ் வருது. நானோ காருன்னு நம்ம இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க டாடா குரூப்பில். அது என்னென்னா சின்ன காருன்றதுனால அதுமாரி பேர் வச்சுருந்தாங்க. அது சின்ன சைஸ்லேருந்து சிறிய பொருட்களை உற்பத்தி செய்கிறதுக்கான பொருட்கள் இருக்குது. டிரான்சிஸ்டர் முதற்கொண்டு இப்போ இருக்க மைக்ரோ ப்ராசஸர் முதற்கொண்டு எல்லாமே நானோ ப்ராசஸிங் பண்ணி வைக்கிறாங்க. அதை வச்சுக்கிட்டு நிறைய பொருட்கள் எஃபிஷியன்சி அதிகமாகுது. ஏன்னா ரியாக்டிவிட்டி அதிகமாகும் போது எஃபிஷியன்சி அதிகமாகும், ரெசிஸ்டன்ஸ் குறையும், வெயிட்டு குறைஞ்சிரும். ஒரு பொருளுடைய வெயிட்டு குறையும் போது அது ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும்போது அதனுடைய எஃபிஷியன்சி அதிகமாகிடும். அதுமாரி சோலார் பேனல் இப்போ லேட்டஸ்ட்டாக வர சோலார் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் கூட நானோ டெக்னாலஜி அப்ளிகேஷன் இருக்குது. அந்த சோலார் செல்லினுடைய எஃபிஷியன்சி அதிகமாகிடும், லைட் வெயிட் வரும். ஸோ அதெல்லாம் ஆனால் இப்போ உற்பத்தி செய்கிறது இந்தியாவில்ன்றது கம்மி. ஏன்னா அது டெக்னாலஜி இன்ட்ரொடியூஸ் பண்ணி ரீசெண்டாக இட் இஸ் ஸ்டார்டட் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ். அப்படின்னும் போது கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்குது. அதெல்லாம் இருக்குது. வெளிநாட்டு படிப்பு இங்கே உள்நாட்டில் படிக்கிறது எல்லா டெக்னாலஜி இங்கே படிக்கலாம், எல்லாம் இருக்குது. நம்ம சயின்ஸு பேசிக்கலாக மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க +2 +1 +2ல் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க, ஈவன் பயாலஜி படிக்கிறவங்க கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கு பிஎஸ்சி கோர்ஸ் இருக்குது, எம்எஸ்சி கோர்ஸ் இருக்குது. எம்எஸ்சி நானோ டெக்னாலஜி, பிஎஸ்சி நானோ டெக்னாலஜி, அதுமாரி பிடெக் நானோ டெக்னாலஜி இருக்குது, எம்டெக் நானோ டெக்னாலஜி இருக்குது.
எனி இன்ஜினியரிங் டிசிப்ளின் கேன் கோ இன்டு நேனோ டெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ். அப்போது சர்டிஃபிகேட் கோர்சஸ் கூட இருக்குது, NPTEL கோர்சஸ், IIT இருக்குது. அவங்க கூட எனி இன்ஜினியரிங் டெக்னாலஜி படித்தவங்க கூட சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து இப்போ பிஎஸ்சி எம்எஸ்சி தவிரவா சார் இல்லை எனிபடி கேன் எனிபடி பிடெக் பண்ணவங்க கூட எனி டிசிப்ளினில் இருக்கவங்க கூட சப்போஸ் சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்க கூட நேனோ டெக்னாலஜி சிமெண்ட் அப்ளிகேஷன்ஸில் படிக்கலாம். ஓகே. சப்போஸ் எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்க எலக்ட்ரிக்கல் படித்தவங்க கூட நேனோ டெக்னாலஜி படிச்சுட்டு அவங்க இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் போகலாம். ரொபோட்டிக்ஸ் பண்ணுறவங்க மெக்கானிக்கல் படிக்கிறவங்க ரொபோட்டிக்ஸ் நேனோ ரொபோட்டிக்ஸில் போகலாம். ஸோ அதுமாரி இப்போ சார் சொல்கிற மாதிரி நமக்கு இந்தியாவில் வந்து இதோட மேனுஃபேக்சரிங் வந்து இன்னும் பெரிய அளவில் வரல அப்படின்னு சொன்னீங்க. இல்லை, மேனுஃபேக்சரிங் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி நம்ம கொண்டாடணும், அதுதான் பண்ணிச்சுங்களேன். இப்போ நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம இந்தியாவில் உற்பத்தி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. அது இப்போது ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா இப்போது சிமெண்ட்டே நானோ சிமெண்ட் வந்துடுச்சு இந்தியாவில். அதுமாரி அது எப்படின்னா மைக்ரோ கிரைண்டிங் பண்ணுவாங்க, அதாவது பெரிய சைஸ்ல இருந்து கிரைண்டிங் பண்ணி பால் மில்லில் கிரைண்ட் பண்ணுவாங்க. இதனால என்ன சார் லாபம்? இப்போ வந்து மைக்ரோ சைஸ்லேருந்து நானோ சைஸ் மாறும்போது அந்த பார்ட்டிகளோட தன்மை வந்து மாறி அதில் ரியாக்டிவிட்டி அதிகமாகும், ஏரியா அதிகமாகும், சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகும். இப்போது ஒரு நம்பர் ஆஃப் பார்ட்டிகள் அதிகமாகும் போது எவ்வளோ பேர் சேர்ந்து அதை ரியாக்ட் பண்ணும்போது அதனுடைய வீரியத்தன்மை சொல்லுவாங்க இல்லைங்களா, அது ஸ்ட்ரென்த்து அதெல்லாம் அதிகமாகிடும். அதேமாரி வந்து பொரோசிட்டி சிமெண்ட்டில் வந்து நானோ சிமெண்ட்டை யூஸ் பண்ணோன்னா பொரோசிட்டி குறைஞ்சிரும், ஸ்ட்ரென்த் அதிகமாகிடும். அப்போ கம்மியான சிமெண்ட்லேயே நீங்கள் ஸ்ட்ராங்கான கட்டடத்தை கட்டலாம். அப்போ காஸ்ட் குறைஞ்சிரும். டெக்னாலஜி அட்வான்ஸ்டாக இருக்குது. அதுமாரி வந்துட்டு இப்போ யூரியா கூட நேனோ யூரியான்னு வந்திருக்கு, இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நேனோ யூரியானா யூரியா பார்ட்டிகிள்ஸ்லாம் சின்ன பார்ட்டிகிள்ஸ்லாம் அதில் இருக்கும். இப்போ சோலார் ரேடியேஷன் சோலார் பேனல்லாம் போடுறாங்க. இப்போ சோலார் பேனல் போடும்போது எல்லாமே வெயிட் ஆஃப் த பேனல் அதிகமாகிடும். இப்போ இது நேனோ டெக்னாலஜி பண்ண சோலார் பேனல்ஸ் வெயிட் கம்மியாகிடும். அதுமாதிரி எஃபிஷியன்சி அதிகமாகும். குறைஞ்ச ஏரியாவிலே நிறைய கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஏரியா, இப்போ சிட்டியில் ஒரு கிராமத்துலேயோ ஒரு ஏரியாவில் நம்ம சோலார் பேனல் போடுறோம்னா அது குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே நிறைய கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணலாம். எஃபிஷியன்சி அதிகமாகிறதுனால. அப்போது அது அந்த டெக்னாலஜிலாம் இப்போ இந்தியாவில் இன்னும் வரணும். அதில் இப்போ இம்போர்ட்டட் தான் பண்ணணும். ஹெல்த் கேரில் கண்டிப்பாக இருக்குங்க மேடம். பயாலஜி படித்தவங்க, பயோடெக்னாலஜி படித்தவங்க, இல்லை ஈவன் டாக்டர்ஸ் ஆல்சோ மெடிசின், தெராப்பி, ஃபார்மசி இதில் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. டார்கெட்டட் மெடிசின் சொல்கிறாங்க. டார்கெட்டட் மெடிசின்னா எந்த பகுதியில் நம்மளுக்கு உடம்பு தாக்குதல் ஏற்பட்டிருக்கோ, பாக்டீரியா வைரஸ் அட்டாக் பண்ணியிருக்கோ, அந்த பகுதியில் நம்ம டார்கெட் மெடிசின் அங்கே போய் டெலிவர் பண்ணுற மாரி வச்சுருக்காங்க. அதுமாரி டார்கெட் டெலிவரின்னு சொல்லுவாங்க. கேன்சரில் கூட கேன்சர் சில பகுதியில் தான் இருக்கும். இப்போ எல்லா பகுதியிலும் அஃபெக்ட் ஆகிற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், மற்ற பாடி எஃபெக்ட் ஆகும். சரிங்களா? அதனுடைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் அந்த பாடி வில் பி இம்ப்ளிகேஷன்ஸ். அது பழைய டெக்னாலஜி. புது டெக்னாலஜி டார்கெட்டட் மெடிசன் எங்கே அஃபெக்ட் ஆகிருக்கோ அங்கே மட்டும் போய்ட்டு அந்த மெடிசன் அஃபெக்ட் பண்ணுற மாரி ட்ரக் டெலிவரின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அந்தமாரி டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு. அது பெனிஃபிஷியல் ஃபார் த ஹியூமன் கைண்ட். ஓகே சார். இப்போ நம்ம இஸ்ரோலேருந்து கூட நிறைய ஸ்பேஸ் சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணுறாங்களே சார், அதில் கூட நிறைய நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஆமாங்க மேடம். இது இப்போது நான் சொன்ன மாதிரி சோலார் பேனல்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப வெயிட், இப்போ ஸ்பேஸ்லன்னு போட்டிங்கனாலே வெயிட் கம்மியாக இருக்கணும், ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணும், எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கணும், அப்படி தான் பார்ப்பாங்க. இப்போ ஸ்டீல்ன்றது எல்லாம் வெயிட் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரென்த் இருக்கும், ஆனால் வெயிட் அதிகமாக இருக்கும். இதே வந்து கிராஃபின், இந்த கிராஃபைட்டு, இந்த நானோ டியூப்ஸு அப்படின்னு நிறையா இருக்குது. அந்த இதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், அதனுடைய வெயிட்டு குறைஞ்சிரும். அப்போது இப்போ ஈவன் ஏரோஸ்பேஸில் கூட லைட் வெயிட் ஏர்க்ராஃப்ட்னு போடுறாங்க. அப்போ ஃபாஸ்ட்டாக போகும், எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், ஃபியூவல் அந்தளவுக்கு கன்சியூம் ஆகாது. அப்போ அந்தமாரிலாம் இருக்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு அட்வான்ஸ் டெக்னாலஜி இது. வெயிட்டான பொருள் அந்த காலத்தில் பிளேன்லாம் வெயிட் அதிகமாக இருக்கும். இப்போ வெயிட்லெஸ் பிளேன், வெரி லெஸ் வெயிட்டில் பிளேன். அப்போ ஃபாஸ்ட்டாக போகும், குறைஞ்ச எரிபொருளோட வேகமாக போயிடும். அப்போ நம்ம சொல்கிற மாதிரி நமக்கு வந்து இப்போ நம்ம எல்லாருமே கிளைமேட் சேஞ்சினால கார்பன் நியூட்ரல் அந்த இதை நோக்கி போயிட்டு இருக்கோம் சார் இந்தியாலையுமே. ஸோ இப்போ எல்லாமே கம்மியாக நமக்கு செலவாகும் போது என்விரான்மெண்ட்டுக்குமே சேஃபாக இருக்கும். இப்போது இது என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி தான். இது டெஃபினெட்லி இட்ஸ் என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. ஏன்னா நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் அதிகமாக ஆகாது. குறைஞ்ச பொருட்கள்லேயும் நம்ம தேவையான வேலையெல்லாம் முடிச்சிடலாம். அப்போது நம்மளுக்கு அது ஒரு சர்க்குலர் எக்கனாமி தானே. வேஸ்ட் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் இப்போது எஃபிஷியண்ட்டாக நம்ம பர்ன் பண்ணுறோம், ஃபியூவலை பர்ன் பண்ணி வேலையை முடிச்சிடுறோன்னா, இப்போ பிளேன் போகுது இங்கேருந்து அமெரிக்காவுக்கு எவ்வளோ நேரம் போகுது, அது ஃபாஸ்ட்டாக போயிடும். இல்லை அவ்வளோ ஃபியூவல் தேவைப்படாது. இல்லை இப்போ இங்கேருந்து யூரோப்புக்கு போகிறோன்னா அவ்வளோ ஃபியூவல் தேவைப்படுதோ அது இப்போ குறைஞ்சிரும். இப்போ ஸ்பேஸுக்கு போகிறாங்கன்னா ஸ்பேஸ் மிஷன் போகும்போது அவ்வளோ ஃபியூவலோட பர்ன் பண்ணி தான் வெயிட் ஆஃப் த அந்த சேட்டலைட்டை எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ அந்த வெயிட்லாம் குறைஞ்சிடும் போது இது தானாக ஆட்டோமேட்டிக்கலாக எஃபிஷியன்சி அதிகமாகிடும். அப்போ நம்மளுக்கு செலவும் கம்மியாகிடும்.
ஒரு 400 கோடி 500 கோடி 600 கோடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி ஒரு லான்ச் பண்ணுறாங்கன்னா அது வந்து 200 கோடி 300 கோடியிலே முடிகிற மாரி கூட வந்துடும். அப்போ வெயிட் குறைஞ்சிடும், எஃபிஷியன்சி. இல்லாட்டினா அதே வெயிட்டில் அதே அளவுட்டில் நிறைய பேலோடு அனுப்பலாம், அதிகமான வேலையெல்லாம் செய்யலாம், 2 3 சேட்டலைட் கூட அனுப்பலாம். அந்தமாரி ஒரு டெக்னாலஜின்னு வச்சுங்களேன். நேனோ டெக்னாலஜி இஸ் குட், இட் இஸ் குட் ஃபார் த ஹியூமன் கைண்ட். சார் இப்போ இந்த நானோ டெக்னாலஜியோட பல்வேறு இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க சார். இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறது இந்தியாவில் பண்ணுறாங்களா சார்? பண்ணுறாங்க. இது உலகளாவிய டெக்னாலஜி. இது இந்தியாவில் நிறைய அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு எப்போ சார் இந்த டெக்னாலஜி வந்து? இது குவைட் அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஐஐடி ஐஐஎம் இதெல்லாம் முதல்லேருந்து அப்ளிகேஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது வந்து சயின்ஸ்லேயும் நம்ம சப்ஜெக்டில் கொண்டாந்துட்டாங்க, எல்லா டிகிரி லெவல்லையும் கொண்டாந்துட்டாங்க. ஃபிசிக்ஸ் மேக்ஸ் தவிர ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் இது வந்துடுச்சு. சப்போஸ் மெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் நானோ பார்ட்டிகல் சிந்தசிஸ்ன்றது வேறு தான் இருக்குது. ஒன்று பெரிய பொருளை சின்னதாக பால் மில்லில் போட்டு கிரைண்ட் பண்ணி சின்னதாக ஆக்குறது, அது ஒரு டெக்னாலஜி, அது மெக்கானிக்கல் ப்ராசஸ். இது வந்து சிந்தசிஸ் ப்ராசஸ்ன்னு கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் சேர்ந்த மாதிரி ஜெல்னு சொல்லுவாங்க. சொல்யூஷனில் ஜெல் டெக்னாலஜி ப்ரொடியூஸ் பண்ணி அதில் வந்து சில்வர் நானோ பார்ட்டிகல் சிந்தசிஸ்னு டெக்னாலஜிலாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போது பிஎஸ்சி எம்எஸ்சிலேயே அதை அந்த டிகிரியில் ப்ராக்டிஸ் கொடுத்தான்ட்டாங்க, லேபரேட்டரி ப்ராக்டிஸில். அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க வந்துட்டு நிறைய வேரியேஷன் இருக்குது, அதுலேயே நிறைய டெக்னாலஜி இருக்குது, நிறைய வெவ்வேறு மெட்டீரியலை வெவ்வேறு சொல்யூஷனில் நம்ம அதை சிந்தசிஸ் பண்ணும்போது அது ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டருடைய அப்ளிகேஷன்ஸும் மாறும். இப்போ சப்போஸ் மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி மாறும். சில்வர் நானோ பார்ட்டிகல் அப்ளிகேஷன்ஸ் இன் மைக்ரோப்ஸ் கண்ட்ரோல். அதாவது இப்போ சப்போஸ் ஃபுட் பேக்கேஜிங் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபுட் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில் சில்வர் நானோ பார்ட்டிகல் கோட்டட் ஃபுட் பேக்கேஜிங் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அது பயோடிகிரேட் ஆகாது, அந்த ஃபுட் அவ்வளோ சீக்கிரம் டிகிரேட் ஆகாது. அப்போ மைக்ரோப்ஸ்லாம் அது வந்து அட்டாக் பண்ணாது, ப்ரிசர்வ் பண்ணும். அதேமாரி வந்து சில நானோ பார்ட்டிகல்ஸ்லாம் அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ ஃபுட்டுன்னு வேஸ்ட் ஆகுது அதிகமாக இருக்குது நம்ம நாட்டில். நம்ம நாடு வந்து அக்ரிகல்ச்சர் பேஸ்டு எக்கானமி. நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் கஸ்டமர்கிட்ட போகிறதுக்குள்ளே நிறைய வேஸ்ட் ஆகுது. ஸோ இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது ஒரு ஃப்ரூட் ஒன்று, இப்போ ஆரஞ்சு ஒரு உற்பத்தி ஆகுது, ஆரஞ்சு மேலே நானோ டெக்னாலஜி ப்ராசஸ் பண்ண கோட்டிங் கொடுத்துட்டாங்கன்னா அதனுடைய லைஃப் அதிகமாகிடுது. ஓகே சார், அதோட ஷெல்ஃப் லைஃப் அதிகமாகுது. அப்போ கஸ்டமர் ரீச் ஆகிற வரைக்கும் அது வேஸ்ட் ஆகாது. அப்போ அந்த வேல்யூ இருக்கும், கஸ்டமர் அப்போ வாங்குவாங்க. இல்லாட்டினா சில பேர் இந்த நானோ டெக்னாலஜி அந்த கோட்டிங் கொடுக்கலன்னா சீக்கிரம் வேஸ்ட் ஆகி போயிடுச்சுன்னா, கஸ்டமர் ரீச் பண்ணுறதுக்குள்ளே வேஸ்ட் ஆகி போயிடுச்சுன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. அது பொருளே நஷ்டமாக நம்ம கன்சியூமராக வந்து எடுத்துக்கும் போது எந்த பாதிப்பும் நமக்கு இல்லையா சார்? நானோ பார்ட்டிகல்ஸ் நம்ம எடுத்துக்க அது இருக்குது. அது அந்த அப்ளிகேஷன் அதுதான் அந்த சிந்தசிஸ் பண்ணும்போது அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்து தான் சிந்தசிஸ் பண்ணணும். எல்லா டெக்னாலஜியும் எல்லாத்தையும் அப்ளை பண்ணக்கூடாது. அதனுடைய டாக்ஸிசிட்டி எஃபெக்ட் அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் அதுக்கு அது ஸ்டாண்டர்ட் பண்ணுவாங்க. ஃபுட் கிரேடுக்கு அப்ளை அது ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிசஸ் ஆர் தேர். ஃபுட் சேஃப்டி நம்ம எஃப்எஸ்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க. அவங்க அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிசஸ் வச்சுருக்காங்க. அவங்க அப்ரூவ் பண்ணால் தான் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். அந்தமாதிரி அப்ரூவ்ட் கிரேட்ஸ் ஆர் தேர், அது தன்மை பண்ணிக்கலாம். ஓகே சார், இப்போ கண்டிப்பாக இது நிச்சயமாக வந்து இந்தியாவில் ஒரு வளர்ந்து வர துறை அப்படிங்கிறத நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் சார். எவ்வளோ ஒரு வேலை வாய்ப்புகள் வந்து இதில் இருக்குது சார்? இதில் படித்தோன்னா நமக்கு வந்து இந்தியாவிலேயே வேலை வாய்ப்புகள் இருக்குதா, இல்லை வந்து வெளிநாடு எங்கேயாவது போய் தான் வேலை பார்க்கணுமா? இங்கே எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக இருக்குது சார்? ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இந்தியாவில் அதிகம். ஏன்னா வெளிநாடுகளில் ப்ரொடியூஸ் பண்ணாலும் இந்தியாவில் தான் மார்க்கெட் பண்ணணுன்னு வராங்க. ஆனால் உலகத்தில் அதிகமான பெரிய மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா சைனாவும் இந்தியாவும் தான். பாப்புலேஷன் வைஸ் நம்ம தான் அதிகம். எக்கனாமி வைஸ் ஆல்சோ நம்ம அப்ரிஷியபிளி குட். நம்ம எக்கனாமிக்கு சூப்பர் பவர்ன்ற ஆகிறதுக்கான எல்லா வழிமுறையிலும் போயிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலர்லி தமிழ்நாட்டில் நம்ம வி ஆர் கம்பேரபிள் வித் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. அட்வான்ஸ் கண்ட்ரி மாரி நம்ம கம்பேர் பண்ணலாம். அது பண்ணும்போது நம்ம படிப்பு இருக்குது, சயின்ஸ் டெக்னாலஜி இருக்குது, அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நம்ம அப்ளை பண்ணி இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் கொண்டாந்து அதை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம அதை மார்க்கெட் பண்ணணும், அது முக்கியம். நம்ம பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்தியாவில் பொறுத்த மட்டும் ஸ்பேஸ் டெக்னாலஜி நம்ம அட்வான்ஸ். வேர்ல்டு நம்ம வந்து நம்மளை வந்து ஸ்பேஸில் எங்களுக்கு சேட்டலைட் லான்ச் பண்ணி சொல்கிறாங்க. அப்போது அந்த டெக்னாலஜி ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணி நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கோம். குறைஞ்ச செலவுலேயே நம்ம அதிகமாக ஸ்பேஸில் லான்ச் பண்ணுறோம். அந்தமாரி அட்வான்ஸ்மெண்ட் நம்மளுக்கு இந்தியாவில் வந்துருக்கு. இந்த மங்கள்யான் ப்ராஜெக்ட் கூட உலகிலேயே சொன்னாங்க வந்திருக்கும். அப்போ நம்மளுக்கு ஒரு ரிலையபிலிட்டி வந்துடுச்சு, நம்மளால் பண்ண முடியும்னு கேப்பபிலிட்டி இருக்குது. அதே டைமில் நம்ம இன்ஜினியர்ஸ் தான் பண்ணுறாங்க, நம்ம சயின்டிஸ்ட் தான் பண்ணுறாங்க. இப்போது நம்மளை நம்பி அவங்க ஒப்படைக்கும் போது நம்மளுக்கு அந்த பக்குவம் இருக்குதுன்னும் போது நம்ம வேர்ல்டு லெவலில் நம்ம காம்பீட் பண்ணுறோம். அதுமாரி ஒவ்வொரு ஃபீல்டுலையும் வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி எந்த ஃபீல்டு ஸ்பேஸ் மட்டும் இல்லை, எந்த ஃபீல்டும் வந்திருக்கோம். நம்ம பண்ண வேண்டியது நிறையா இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வெளிநாட்டுக்கு தான் போயிட்டு நான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட இப்போ இந்தியாவுக்கு வராங்க.
இந்தியாவில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்ன நம்மளுக்கு வந்து ஒரு இடமா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. நம்ம தமிழ்நாடு மாரி ஒரு வளர்ந்து வரும் மாநிலம் வந்து அதிகமான சிட்டிஸ் டெவலப் ஆகுது. சரிங்களா? அதாவது இப்போ சென்னை, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை இருக்குது, திருச்சி இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, மதுரை இருக்குது. இப்போ ஒரு பெரிய பெரிய சிட்டிஸ் நிறையா இருக்குது. இப்போ அங்கங்கேயும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணி அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா வைட் ஸ்ப்ரெட் எக்கனாமி டெவலப் ஆகும். அதுதான் முக்கியம். ஒரு இடத்துல மட்டும் டெவலப் ஆகிட்டு நம்ம குறிப்பிட்ட மாநிலத்தில் ஒரு கேபிட்டல் சிட்டியில் மட்டும் டெவலப் ஆகிட்டு மற்ற இடம்லாம் இல்லைன்னா அது வந்து அது எக்கனாமிக்கெல்லாம் அந்தளவுக்கு நல்லதில்லை. பொல்யூஷன் அதிகமாகிடும், மைக்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஆமாம், மக்களும் அதிகமாக மைக்ரேட் ஆகணும். அப்போ எக்கனாமி மாறும். நிறைய பேருக்கு வீடு வாசலில் வீடெலாம் கட்டணும், அதெல்லாம் செலவு அதிகமாகும். சரிங்களா? ஒரு கிராமத்தில் இருக்கவங்க கூட அக்ரிகல்ச்சர் அப்ளிகேஷன்ஸ் பண்ணிக்கிட்டு அங்கே இருந்துக்கிட்டே அவங்க ஏர்ன் பண்ணுற அளவுக்கு இப்போ நம்மளுக்கு பொட்டன்ஷியல் வந்துடுச்சு. நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதை விட நம்ம சயின்டிஃபிக் பேஸ்ட் அக்ரிகல்ச்சரை வந்து இருக்கிற இடத்துல பண்ணலாம், பண்ணி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். ஆமாங்க. இப்போ நம்ம மாநிலத்தை பொறுத்த மட்டும் எல்லா பர்டிகுலர்லி கேர்ள்ஸ் நிறையா படித்து அதிகமாக மேல் படிப்புக்கு வந்து நிறைய பிஹெச்டி வரைக்கும் நிறைய போகிறவங்க தமிழ்நாடு இந்தியாவில் அதிகமாக இருக்கிறாங்கன்னு எல்லாம் ரெக்கார்ட் சொல்லுது. சரிங்களா? இதுவும் உண்மை. இது நல்ல விஷயம். அது அவங்களோட வந்து எல்லாருமே வந்து ஜாப் வந்து பார்க்கணுன்னு போகும்போது எல்லாருமே வந்து மந்த்லி பெய்டு ஜாப் அப்படின்ற மாரி பார்க்காம என்டர்பிரினர்ஷிப்பையும் யோசிக்கணும். அது சுய வேலைவாய்ப்பு அப்படின்னு இருக்கும்போது ஸ்டார்ட் அப் அந்த கல்ச்சர்லாம் வரணும். அது இப்போ அதிக அளவு நம்ம தமிழ்நாடு அரசுமே அதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் அது வந்திருக்கு. இந்தியாவிலே அதிகமான ஸ்டார்ட் அப்ஸ் இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 4-5 இயர்ஸில் நிறைய இந்த ஆஃப்டர் கோவிட் வந்து அந்த ஆத்ம நிர்பர் பாரத்னு சொல்லி அந்த கொண்டு வந்ததுக்கப்புறம் நிறைய கொண்டு வந்தாங்க ஸ்கீம்ஸ். தமிழ்நாட்டில் பெண்கள் அதிகமாக படிக்கிறதுனால நல்ல வேலைவாய்ப்பு காம்படிஷன் இருந்தாலும் இண்டஸ்ட்ரியிலையும் வரும்போது பெண்களும் சுய உதவி பெற்று வேலைவாய்ப்பு அவங்களே உருவாக்கி 4 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு தொழில் முனைவோராக முன்னேறி வரணும். அந்த மனதில் வந்து அந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் வந்துடுச்சுன்னா இப்போ வந்துட்டுருக்காங்க. பர்டிகுலர்லி கோயம்புத்தூர், அந்த திருச்சி பெல்ட்டில் வந்துருக்கு, சென்னை போகிற பெரிய சிட்டியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. சிறிய நகரங்கள் லைக் கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் அந்த பக்கம் இப்போ போனீங்கன்னா வேலூர், இல்லை அப்படி மதுரை, தூத்துக்குடி அங்கேயும் டெவலப் ஆகணும். சுற்றி அந்த பக்கம் திருநெல்வேலி அங்கே இருக்கிற தொழில் முனைவர்களும் அதிகமாக வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் டெவலப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது நம்ம மாநிலம் இன்னும் முன்னேறும். நம்ம எக்கனாமி இன்னும் டெவலப் ஆகும். நம்ம படித்தவங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். ஏன்னா வெளியூருக்கு தான் போய் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஊரில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து we can reach the world. அந்தளவுக்கு நம்மளுக்கு பொட்டன்ஷியல் இருக்குங்க. சரி, இப்போ ஒரு என்ட்ரி லெவலில் வந்து நான் ஒரு பிஎஸ்சி நானோ டெக்னாலஜி முடிச்சுட்டு அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு இன்கம் வந்து இதில் நம்ம எதிர்பார்க்கலாம் சார், ஆவரேஜாக சராசரியாக? இது இப்போது ஒரு வேலைக்குன்னு போனீங்கன்னா வந்துட்டு பயோடெக்னாலஜின்னு போனாங்கனாலே இல்லை நானோ டெக்னாலஜின்னு போனீங்கனாலே மோஸ்ட்லி இப்போதைக்கு வந்து ரிசர்ச் காம்படிஷனில் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போது அப்ளிகேஷன் ஓரியன்ட் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பேசிக் சயின்ஸு டெக்னாலஜிலாம் டெவலப் ஆகிடுச்சு. ஆனால் அப்ளிகேஷன் ஓரியன்ட் ரிசர்ச்ன்றது ஒன்று இருக்குது. அது ஏதாவது இப்போ சப்போஸ் நான் டார்கெட்டட் மெடிசின் சொன்னால் எந்தெந்த மாதிரி வியாதிகளுக்கு இதை வந்து நம்ம டெலிவரி பண்ணலாம். இப்போ கேன்சருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. அது சிலதான் வந்து வேறு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு அதில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறாங்க. இப்போ வேக்சினேஷன் வருது, அதில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு வருது. சரிங்களா? அப்போது அந்த ரிசர்ச்சுக்கு இவங்க போய் அப்ளை பண்ணலாம். ஓகே சார். ரிசர்ச் அசிஸ்டண்ட் இல்லை ரிசர்ச் சயின்டிஸ்டாவோ இல்லை எம்எஸ்சி பிஹெச்டி பண்ணுறவங்களாம் கூட இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இல்லை வந்துட்டு ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் வச்சுருந்தாலே நம்ம வந்து அந்த ரிசர்ச்சில் போய்ட்டு அப்ளிகேஷன் ஓரியன்ட் ரிசர்ச்சில் அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணலாம். சில இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இப்போ நிறையா வருது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்னால் புது ஏரியாவில் அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணி அதில் பிஸ்னஸ் பண்ணுறது. சரிங்களா? யாவது எஸ்டாப்ளிஷ் இல்லாமல் புது ஏரியாவில் ஒர்க் பண்ணி அதில் நம்ம பிஸ்னஸ் பண்ணி அதில் வந்து சம்பாதிக்கிறதுன்றது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய முதல் முயற்சி. அப்போது அந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணும்போது இந்த புதுசாக படிச்சுட்டு வரவங்களுக்குலாம் அதில் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதில் என்னென்னா அது அவங்களே வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். சரி, நம்மளும் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாமே, ஒரு ஸ்டார்ட் அப்லேருந்து இன்னொரு ஸ்டார்ட் அப் போகிறோம். புரியுதுங்களா? அது வந்து என்கரேஜ் பண்ண வேண்டிய விஷயம். அது கவர்மெண்ட்டும் என்கரேஜ் பண்ணுது. அது மக்களும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளையும் சப்போர்ட் பண்ணி அதை, ஏன்னா பிஸ்னஸ்ன்றது முதல் தலைமுறை பிள்ளைங்களுக்கு படித்து வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா வேலைக்கு போகிறதுன்றது போனதும் மாதம் பிறந்தால் சம்பளம் வந்துடும் அப்படின்ற அது ஒரு ரொட்டீனில் வந்துடும், அது தெரியும்.
ஆனால் அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ன்றது கொஞ்சம் அதாவது என்ன சொல்லலாம் டிலேடு ரெவென்யூ ஜென்ரேஷன் மாதிரி வரும்னு வச்சுங்களேன். அப்போது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஆனால் ரெவென்யூ ஜென்ரேஷன் ஆச்சுன்னா நல்லபடியாக இருக்கலாம், நல்ல பிஸ்னஸ் பண்ணி நல்லபடியாக தொழில் பண்ணலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அதனால் அதை வந்து பேரண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணணும். வருங்காலத்தில் இது ஒரு உலகளாவிய பிஸ்னஸ் சந்தையான மாறக்கூடிய இடமா இருக்குது, அது டெக்னாலஜியாக இருக்குது, அதில் பண்ணலாங்க. சார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பிஎஸ்சி எம்எஸ்சி பிடெக் எம்டெக் இந்த கோர்ஸ்லாம் சொன்னீங்க சார். ஆன்லைனில் NPTEL அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா சார், அதை பற்றி கொஞ்சம் ஆன்லைனில் இதை வந்து எப்படி நம்ம ஆன்லைனில் எங்கே இருந்தாலும் நெட்வொர்க் கனெக்ஷன் இருந்தால் போகிறோம். இது NPTEL கோர்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஐஐடிஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸில் இருக்கவங்க அதை ஆரம்பித்தாங்க. அது எல்லா ஐஐடியும் அதை கோஆர்டினேட் பண்ணுது. நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது NPTEL கோர்சஸ்ன்னு. அது வந்து ஆன்லைனில் படித்து நீங்கள் அப்ளை பண்ணி அதை மந்த்லி எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. ஒரு 2 மாதம் கோர்ஸ் இல்லை 4 மாதம் கோர்ஸ் 6 மாதம் கோர்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டாப்பிக்கு. அது நிறைய வெவ்வேறு விதம் இருக்குது. அதெல்லாம் ஆன்லைன்லேயே அக்சசபிள். எனி இன்ஜினியரிங் படித்தவங்களும் சரி இல்லை சயின்ஸ் படித்தவங்களும் சரி அதில் அப்ளை பண்ணலாம். அதில் படிச்சுட்டு அவங்க ரெகுலராக டெஸ்ட் வைப்பாங்க, அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. அதை ஆன்லைனில் பண்ணிக்கிட்டு எங்கே இருந்தாலும் நீங்கள் சென்னை வரணும்னு அவசியம் இல்லை, ஒரு சிட்டியில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, கிராமத்துலேருந்து கூட அதை செய்யலாம். அதை படிச்சுக்கிட்டு ஆனால் எக்ஸாம் எழுதும்போது ஆன்லைன் கோர்ஸஸ் சென்டர் வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு சென்டரில் எக்ஸாம் எழுதினாங்கன்னா சர்டிஃபிகேட் வந்துடும். செலவு அதிகம் கிடையாது, ஃப்ரீ கோர்ஸ் தான். மோஸ்ட்லி செலவு கிடையாது. எக்ஸாம் டைமில் சர்டிஃபிகேட் வேணும்னா எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு மினிமம் சார்ஜஸ் கொடுப்பாங்க. அதுக்கும் வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதாவது அவங்களுடைய சமூக பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு சில பேருக்கு அது ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. அதில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதெல்லாம் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அதை பண்ணுறாங்க. அது நல்ல விஷயம். அது சிட்டிக்கு வந்து தான் பண்ணணும்னு இல்லை, எங்கே இருந்தாலும் ஒன்று பண்ணலாம். இந்தியாவில் ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டோட சர்டிஃபிகேட் கிடைக்கும். ப்ரீமியர் இன்ஸ்டியூட்டோட சர்டிஃபிகேட்டுக்கும் ஐஐடியில் பண்ணிக்கலாம். ஐஐடி மெட்ராஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிச்சுன்னா ஐஐடி மெட்ராஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கும். இல்லை ஐஐடி கான்பூர், ஐஐடி டெல்லி, ஐஐடி பாம்பேன்னு அவங்க சர்டிஃபிகேட் கோர்சஸ் அட்டன் பண்ணால் அதுக்கு அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுப்பாங்க. ஓகே சார். இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு தொழில் முனைவோராக இந்த ஃபீல்டில் இந்த துறையில் நாங்கள் ஆகணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இனிஷியலாக வந்து ஒரு சப்போர்ட் தேவை இல்லைங்களா சார்? நமக்கு வந்து கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இல்லை என்ன மாதிரி இதில் நம்ம ஒரு தொழில் முனைவோராக ஆகலாம், இது மாதிரி நம்ம ஒரு ஐடியா வேணும்னா எங்கே போய் சார் இது ரிசர்ச் பண்ணி எங்கே தேடுறது? இதுக்காக ஏதாவது வெப்சைட்ஸ் இருக்குங்களா? இது வந்து நானோ டெக்னாலஜிலன்றது மட்டும் இல்லை, ஸ்டார்ட் அப்னு வரும்போது நாங்கள் பேசுவோம் அதை பற்றி. ஸ்டார்ட் அப்பில் வந்து சீட் ஃபண்டுன்னு ஒன்று நீங்கள் சொல்கிற மாதிரி இனிஷியல் அமௌண்ட் ஒன்று தேவைப்படும் அப்படின்னு வரும்போதெல்லாம் அது நிறைய கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. கவர்மெண்ட் இப்போ முதல்ல மாதிரி இல்லை, இப்போது நிறைய ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு சீட் ஃபண்டு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் அவங்க நிறையா அவங்க ப்ரைவேட் இன்வெஸ்டர்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஏஞ்சல் இன்வெஸ்டர் மொபிலைஸ் பண்ணி ஒரு சென்டர் மாரி கொடுத்து அங்கே ரெகுலராக வந்து இந்த ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தி அதாவது கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த அப்ரோச் இருக்குது. பேங்க்லேயும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் நிறைய சப்போர்ட் கொடுக்குது, சப்சிடி கொடுத்து அவங்களுக்கு லோன் கொடுக்குது. ஸோ அதனால் ஃபண்டிங்கை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல டெக்னாலஜி, நல்ல முனைவோர், தொழில் முனைவோர், விருப்பமுடையவோர் செய்யணும். நடுவில் அதாவது ஏகமானதோடு செஞ்சு முழு முனைப்போடு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் வரும். அதில் வந்து புரிஞ்சுக்கிட்டு செய்யணும், படிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அதுமாரி டீமில் ஒர்க் பண்ணணும். தனிமை ஒருவராக சாதிக்கிறதுன்றது அது அனுபவத்துக்கு அப்புறம் தான் வரும். ஆரம்பத்தில் வந்து ஒரு டீமில் நல்ல டீமில் இருந்துக்கிட்டு 2-3 பேர் சேர்ந்துக்கிட்டு செய்கிறது, கூட படித்தவங்க இல்லைன்னா கூட தெரிஞ்சவங்க இல்லை உங்களுடைய மென்டர்னு ஒருத்தவங்க வைப்பாங்க. ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அதுமாரி இன்குபேஷன் சென்டர்னு ஒன்று வச்சுருக்காங்க. எல்லா காலேஜிலும் இருக்கும். பர்டிகுலர்லி ஐஐடி மெட்ராஸ்லேயும் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ் NIT திருச்சியிலும் இருக்குது. இப்போ பழைய RECயாக இருந்தது, இப்போ NIT திருச்சி இருக்குது. இது இல்லாமல் நிறைய ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. எல்லாருமே இப்போ இன்குபேஷன் சென்டர் வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இது வந்து அந்த காலேஜில் படிக்கிறவங்க தான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு இல்லை, அது காலேஜை சுற்றி இருக்கிற படிக்காத இப்போ சப்போஸ் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலையும் வச்சுருக்காங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், அவங்களுடைய சென்டரில் நிறைய KVK இருக்குது, கிருஷ்ண வித்யா கேந்திரா இருக்குது, அவங்களுடைய காலேஜ் அசோசியேட்டட் காலேஜ் இருக்குது. அங்கெல்லாம் கூட நம்ம இன்குபேஷன் வச்சுருக்காங்க. இப்போ எந்தெந்த ஃபீல்டில் பண்ணுறாலும் அந்த இன்குபேஷனில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டால் அவங்க நிறைய கைட் பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த இன்குபேஷனுங்கிறது வந்து அவங்க ஐடியாவை ஸ்டார்ட் அப்பாக கொண்டு வரக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜில் அவங்க வச்சுருக்கிறது, அப்படி தானே? ஆமாங்க. அதாவது இன்குபேஷன்னா ஒன்றும் இல்லை. இப்போது வந்து ஒரு கான்செப்ட் சொல்ல போனால் ஒரு முட்டையிலேருந்து
ஒரு கோழி குஞ்சு வருதுன்னா அந்த முட்டை வந்து கொஞ்சம் அடகாத்து கோழி குஞ்சு போகிறதுங்களா, அப்போ அந்த அடகாக்கிறது வந்து குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் பக்குவமாக அதை வச்சுருந்து அதை எடுத்துகிட்டு வந்து வளர்க்குறாங்க. அதேமாரி தான் இன்குபேஷன் ஸ்டார்ட் அப்பும் அப்படி தான் வச்சுங்களேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமான விஷயன்றதுனால அதை வந்து கொஞ்சம் கைட் பண்ணி அவங்கள மெட்டீரியல் சப்போர்ட் கொடுத்து மென்டரிங்னா அனுபவம் உள்ளவங்க அவங்க கைட் பண்ணுவாங்க. அந்தந்த ஃபீல்டில் அனுபவம் உள்ளவங்கள அவங்க மென்டரிங் கொண்டாந்து வச்சு அது தனியாக கைட் பண்ணுவாங்க. அது இன்குபேஷனில் இருக்கிறவங்களோட வேலை. இன்குபேஷன் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட்டோட இருக்குது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுது. அது இல்லாமல் வந்து ப்ரைவேட் இன்குபேஷன்ஸும் வச்சுருக்காங்க. அவங்க தனியாக ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் தே கெட் டுகெதர் அண்ட் தென் தே ஆர்கனைஸ் சம் இன்குபேஷன் சென்டர். அதுவும் வந்து கைட் பண்ணுறாங்க. அப்போ அந்த மென்டர் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அதில் கைட் பண்ணும்போது புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது அதற்கான அது முயற்சிக்கு தகுந்த வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போது நம்ம ப்ராப்ளம் நிறைய வரும், சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும். அதை வந்து பிவட்டிங் சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணிக்கிட்டு அடுத்த வழிக்கு போகிறது, அடுத்தது என்ன பண்ணுறது, அதெல்லாம் கைட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லை, இப்போ இந்த காலத்தில் உண்டு, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே சார். சார், இப்போ வளர்ந்து வர இந்த துறையில் வந்து அதற்கு தேவையான திறமை மிக்க இல்லை அதுக்கு படித்த இளைஞர்கள் வந்து நிறைய வராங்களா, இல்லை வந்து ஆள் குறைபாடு இருக்கா, சப்ளை செயின் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குங்களா? இல்லை, படித்து வந்துடுறாங்க. ஆனால் வந்து ஸ்கில்ன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது வந்து நாலேஜ்னு ஒன்று இருக்குது. ஒரு வேலைக்கு போகணுன்னா ஒரு நாலேஜ்னு ஒன்று இருக்கணும், ஸ்கில்லுன்னு ஒன்று இருக்கணும். இப்போது வர கல்வி முறையில் என்னென்னா, இப்போது ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்னு தனியாக கொண்டாந்துருக்காங்க. இப்போ கவர்மெண்ட்லேயே கொண்டாந்துருக்காங்க. இந்த ஸ்கில்லிங் வந்து நிறையா இருக்குது. இப்போ நாங்களே வந்துட்டு அட்வான்ஸ் பயோவிலே நாங்கள் வந்து ஸ்கில்லிங் பேஸ்டு டெக்னாலஜி டெவலப்பர் தான். நாங்கள் பேசிக்கலி நாலேஜ் வந்து காலேஜில் படிக்கும்போது வந்துடுது, ஸ்கூலு காலேஜ் படிக்கும்போது வந்துடுது, சரிங்களா. அதுக்கப்புறம் வேலை செய்யும்போது இண்டஸ்ட்ரியில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. பழைய காலத்தில் வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு வருஷம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த வேலைக்கு தகுந்தது அது சம்மந்தமான படிப்பு, அந்த கம்பெனியினுடைய படிப்பு, அந்த ரிசர்ச்சினுடைய படிப்பு, அதை வச்சு சொல்லிக் கொடுத்து அப்புறமா வேலை செய்யுது. இப்போ இந்த காலத்தில் வரும்போதே வேலை செய்யணும் போது அந்த ஸ்கில்லோடு போகணுன்னு தான் எதிர்பார்க்குறாங்க வர கம்பெனி எல்லாமே. ஸோ அப்போ வந்து அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறது நம்மளுடைய முயற்சியினுடைய வேலை வாய்ப்புக்கான பிரகாசமாக இருக்கும். அப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்குன்னு தனியாக கோர்சஸ் இருக்குது, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. வெவ்வேறு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர். இப்போ அட்வான்ஸ் பயோடெக்னாலஜியில் நாங்கள் வந்து எனி பயோடெக்னாலஜி ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏரியாவில் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த தேவையான ஸ்கில்லை நாங்கள் கொடுக்கும்போது அவங்க வந்து அப்ளிகேஷன் ஓரியன்ட் ஸ்கில் கிடைக்கும்போது ஜாபில் போய் ப்ளேஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். உடனே அவங்க வேலை செய்ய முடியும் அவங்களால. அந்த ஸ்கில்ன்றது முக்கியம். அந்த ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்கணும். ஏன்னா படித்தா மட்டும் பத்தாது, படித்து புரிஞ்சதை வந்து நம்ம அனுபவத்தில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு தான் சயின்ஸில் வந்து லேபரேட்டரி ப்ராக்டிஸ் வச்சுருப்பாங்க, இன்ஜினியரிங் டெக்னாலஜிலையும் லேப் வச்சுருப்பாங்க. அது ப்ராக்டிஸ் பண்ணால் தெரியும். இப்போ கார் ஓட்டுறதோ பைக் ஓட்டுறதோ வந்து படிச்சுட்டு கார் ஓட்டுறது பைக் ஓட்டுறதோ இல்லை. அது படிச்சு புரிஞ்சுக்கலாம், கார் எப்படி ஓடுது பைக் எப்படி ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஓட்டி பார்த்து பழகி பார்த்து அதை ட்ரைனிங் கொடுத்து அந்த பாஸ் பண்ணி அந்த டிகிரி அந்த டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறேன் இல்லைங்களா, அந்த ஸ்கில் அது ஸ்கில் டெவலப்மெண்ட். அதை பண்ணி கொடுக்குறது டிரைவிங் ஸ்கூல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது தெரிஞ்ச விஷயம். அதேமாதிரி தான் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு படிப்பில் எந்த ஃபீல்டுலையும் இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட் இஸ் எ மஸ்ட் நவ். அது இப்போ பண்ணுறாங்க. அது பண்ணும்போது அது பிள்ளைங்க அதையும் கற்றுக்கிட்டாங்கன்னா வேலைவாய்ப்பு இன்னும் பிரகாசமாக இருக்கும். ஓகே சார். இப்போ சார் சொல்கிற மாதிரி மாணவர்கள் வந்து வெறும் ஏட்டறிவு மட்டும் இல்லாமல் நானோ டெக்னாலஜி படித்தாலுமே அதை அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறதையும் தேடி கற்றுக்கலாம். இன்றைக்கி நிறைய ஆன்லைன் ரிசோர்ஸஸ் இருக்குது, நிறைய யூடியூப் வலைத்தள பக்கங்கள் இருக்குது, இலவசமாகவே நிறைய அறிவு வந்து நமக்கு கிடைக்குது. யூடியூப் கண்டிப்பாக ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நல்ல விஷயம். யூடியூப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. யூடியூப்ன்றது டைம் கன்சியூமிங், ஆனால் அதை வந்து நிறைய விஷயம் இருக்குது, கற்றுக்கக்கூடிய மெட்டீரியல் இருக்குது. யூடியூப்பில் பார்த்துட்டு ஸ்கில் நிறைய டெவலப் ஆகும், புரிஞ்சுக்கலாம். அது ஆனால் வந்துட்டு அது புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பார்த்தா அது ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா ஒரு லேப் ஒன்று வேணும், ஒரு ப்ராக்டிஸிங் சென்டர் ஒன்று இருக்கணும். அது ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டரில் நீங்கள் அது பார்த்துக்கிட்டு நல்லது. ஓகே சார். இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் வந்து நானோ டெக்னாலஜி ரிலேட்டடாக நமக்கு தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்கா சார்? அது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் நானோ டெக்னாலஜிக்குன்னு தனியாக வச்சுருக்க மாட்டாங்க. அந்தந்த ஃபீல்டில் அங்கங்கே அப்ளிகேஷன் ஓரியன்ட் இருக்கும்போது அங்கே அப்ளை பண்ணிப்பாங்க. சப்போஸ் இப்போ ஐஐடியில் பண்ணுறாங்கன்னா இப்போ எலக்ட்ரானிக்ஸு லேபில் பண்ணுறவங்க அங்கே அப்ளிகேஷன்ஸில் அங்கே வச்சுப்பாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுடைய சென்டரில் வச்சுருப்பாங்க, அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸை ரிசர்ச்சில் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ சப்போஸ் சிஎஸ்ஆர் லேபரேட்டரிலாம் இருக்குது, அங்கெல்லாம் கூட இன்டர்ன்ஷிப்புக்கு போவாங்க. சரிங்களா. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போது எம்எஸ்சி பிஎஸ்சி பிஹெச்டி இதெல்லாம் படிக்கும்போதே அவங்க வந்து இதேமாதிரி சிஎஸ்ஆர் லேபரேட்டரி, அதுமாரி வந்து பார்க் இருக்குது, இஸ்ரோ இருக்குது, டிஆர்டிஓ இருக்குது, இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்ச் சென்டர்ஸு, இங்கெல்லாம் வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு போவாங்க. அப்போ அங்கே போய்ட்டு ப்ராக்டிஸ் ஆகும். அது ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் தான். அது இந்த இன்டர்ன்ஷிப்ஸ்க்குலாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சார் அப்ளை பண்ணலாம்? அந்தந்த வெப்சைட்லேயே போய் பண்ணணும்? ஆமாங்க, அவங்க இப்போ எல்லாமே வெப்சைட்டில் வந்துடுது, ஆன்லைனில் இப்போ எல்லாமே இன்டர்ன்ஷிப்புக்கு அவைலபிள்.
all government institutions they go for developing internship. அது இல்லாமல் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆல்சோ சப்போர்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக ஸ்கீம் வச்சு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டும் ப்ரைவேட் காலேஜஸும் சரி அதுமாரி வந்து ப்ரைவேட்டு இண்டஸ்ட்ரியும் சரி இன்டர்ன்ஷிப் கொடுக்கணும், கம்பெனிஸும் இன்டர்ன்ஷிப் கொடுக்கணும், ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கான ஃபண்டிங்லாம் கொடுக்குறாங்க. கம்பெனிக்கு அவங்க பே பண்ணுறாங்க, கம்பெனிக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஷிப் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கெட் பெனிஃபிட்டட். அவங்களுக்கு ஸ்கில் வந்துடும், இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வந்துடும். அதே டைமில் வந்து அந்த கம்பெனிக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுனால அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் அதை பே பண்ணிடுது. அப்போது எவரிபடி வின் வின் சுச்சுவேஷன் வச்சுங்களேன். அது பெட்டர், இட் இஸ் குட் திங். ஜாப் மார்க்கெட் ரெடியா ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கிறாங்க. இது எல்லாரும் அவைல் பண்ணணும். இதெல்லாம் நியூ டெவலப்மெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம மக்கள் இது புரிஞ்சுக்கிட்டு இதை அப்ளை பண்ணி அதை அவைல் பண்ணால் நல்லாயிருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே சார், இவ்வளவு நேரம் வந்து நானோ டெக்னாலஜி துறையுடைய விவரங்கள் பற்றியும் அதுக்கான கல்வி தகுதிகள் அது எங்கெங்கே போய் கற்றுக்கலாம், மாணவர்கள் வந்து ஏட்டறிவு மட்டும் இல்லாமல் அதை எப்படி வந்து ஜாப் மார்க்கெட்டுக்கு ரெடியான ஒரு ஸ்கில்லாக டெவலப் பண்ணிக்கலாம், அதுக்காக எங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரியான அனைத்து விவரங்களையும் நமக்காக நேரம் ஒதுக்கி ஐயா அவர்கள் வந்து விவரித்திருக்கிறாரு. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பாக ஐயா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இந்த வாய்ப்புக்கு நன்றி மேடம்.